வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக மெயில் அனுப்புவாங்க இந்த கொஷின் கேட்டு. நாங்கள் என்ன தான் பட்ஜெட் போட்டு ரன் பண்ணாலும் ஏதாவது ஒரு அந்த பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருது, எக்ஸ்ட்ரா செலவு வருது. ஆனால் நீங்கள் 26,000 அவங்களோட சம்பளம்னு சொல்லி பட்ஜெட் வீடியோவில் சொல்கிறீங்க. மந்த்லி எக்ஸ்பென்ஸும் பண்ணுறீங்க, சேவிங்ஸும் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஸ்கூல் ஃபீஸு 2 கிட்ஸுக்கு கட்டுறீங்க. அது எப்படி இது சாத்தியம்? இது எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது எப்போதும் போல் நான் அது ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறைச்ச லோயர் அண்டில் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, ஸோ நீங்கள் என்ன மாதிரி அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணீங்க, என்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, அதுக்காக ரிப்பீட்டடாக இருக்கிற பாயிண்ட்டை வேகமாக பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் மணி மேனேஜ்மெண்ட், நான் என்னோடய ஃபேமிலிக்கு நான் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், நான் தான் குடும்பம் பார்க்குறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட விஷயம், நான் கிளியராக இருக்கணும். என்னோடய குடும்பத்துக்கு என் வீட்டில் என் ஒய்ஃபு பசங்க இருக்காங்களா, ஸோ எங்கள் வீட்டுக்கு முக்கியமாக என்னென்ன செலவுகள் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நான் தெரிஞ்சுருக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் நான் இருக்காங்க 4 பேர்னால் 4 பேருக்கு எவ்வளோ கிராசரி ஆகும், எவ்வளவு பாலுக்கு எவ்வளோ ஆகும், காய்கறி, நான்வெஜ்ஜு, எலக்ட்ரிக் பில் எவ்வளோ ஆகும், இபி பில் ஒவ்வொரு மாதம் எவ்வளோ வரும், ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணுவோம், பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகும், நான் 2 பைக் வச்சுருக்கேன்னா அப்போ எவ்வளோ ஆகும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாதம் எவ்வளோ எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நான் டீட்டெயில்டாக செய்கிறேனோ அது டீட்டெயிலாக இருக்கணும். அதாவது எனக்கு என் குடும்பத்துக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இது அப்படின்னு அதை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த எக்ஸ்பென்சஸை எதெல்லாம் எனக்கு முக்கியம், என் குடும்பத்துக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறும். இப்போ நான் ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிறேன்னா அது இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். பட் வேற ஒருத்தவங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் வராது, இன்னொரு ஃபேமிலிக்கு வராது, இன்னொரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எனக்கு வராது. இப்போ சில பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருப்பாங்க, ஆனால் எனக்கு நான்வெஜ் வரும். ஸோ அது மாதிரி இந்த எக்ஸ்பென்சஸ் குடும்பத்துக்கு குடும்பம் மாறுபடும். ஸோ அதனால் நீங்கள் குடும்பம் பார்க்க போகிறீங்க, சிக்கனமாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க, பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா செலவும் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். அதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செலவு நீங்கள் பண்ணி ஆகணும், எவ்வளவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த கிளியர் கட் ஐடியா டீட்டெயில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஸோ அதனால் அதை தான் நான் ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டேன். என் குடும்பத்துக்கு என்னென்ன செலவுகள் நான் பண்ணி ஆகணும், எவ்வளவு பண்ணி ஆகணுங்கிற ஒரு ரஃப் கால்குலேஷன் வித் கிளியர் ஐடியாவோட ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இதுதான் அப்படிங்கிற அந்த கிளியர் கட் ஐடியாவை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டேன். இதுதான் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. முதல் பாயிண்ட்டு என்னோடய மணி மேனேஜ்மெண்ட் டிப் அப்படின்னா, நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் வித் ப்ரேயர் தான். ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் எந்த விஷயமுமே நான் காடை தான் நம்புவேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் காட் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இது நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் நம்புகிறீங்களோ, காடை எதை நம்புகிறீங்களோ, யாரை நம்புகிறீங்களோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சக்தி நமக்கும் மேலே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். கண்டிப்பாக காட் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார். அப்போ நம்ம கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு சீக்ரெட் மணி மேனேஜ்மெண்ட் டிப்பாக நான் பார்க்குறேன். கடவுளுக்கும் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ நான் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அதை என்னால் அனுபவிக்க முடியுதில்ல. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அந்த பணத்தை அவங்களால அனுபவிக்கவே முடியலை. அந்த மாதிரி நிறையா ஃபேமிலிஸ் இருக்காங்க, ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. பட் அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம கம்மியாக சம்பாதிச்சாலும் ஏதோ நோய் நொடி இல்லாமல் இருக்கோம், சந்தோஷமாக இருக்கிறோம், திருப்தியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸை தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் டிப்பாக என்னோடய மணி மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கடவுளோட பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் நான் நான் பண்ணுற பட்ஜெட் பிளானை நான் கேரி அவுட் பண்ண முடியும், நான் பண்ணுற செலவை ப்ராப்பராக பண்ண முடியும், நான் பண்ணுற சேவிங்ஸாக ப்ராப்பராக பண்ண முடியுங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இந்த மாதிரி எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்ததுனால எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை என் மனசில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இதுதான். ஸோ எனக்கு இவ்வளோ சம்பளமாக, ஓகே எனக்கு இதுதான் வருமானமாக, ஓகே இதில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு இந்த பொருள் இருக்கா, ஓகே இதை வச்சு நான் ஹாப்பியாக ஃபேமிலியாக நான் லீட் பண்ணுறேன். இல்லாததை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு விஷயம்.
இன்னொன்று நம்மளோட மைண்டில் வெறும் பாசிட்டிவ் திங்கிங்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் நான் சொல்கிறது அதுதான், நெகட்டிவ் திங்ஸை எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. முக்கியமாக வந்து மற்றவங்கள பற்றின நெகட்டிவ் பேச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. இது எல்லாமே நம்மளுடைய குடும்ப வருமானத்தை, சேமிப்பை கண்டிப்பாக பாதிக்கும். மற்றவங்களோட பர்சனல் விஷயத்தை எனக்கு பேசுகிறது பிடிக்காது. இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்மளோட சேவிங்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது நம்ம நிறைய பேர் நினைப்போம். பட் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்டும் பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும், நம்மளோட பேச்சும் பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும். ஸோ நம்மளோட வீட்டுக்குள்ளே நெகட்டிவிட்டியை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய பணத்தை தான் விரயமாக்கும் இன்டைரக்ட் வே. ஸோ அதில் எனக்கு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங்கும் இருக்குது, ப்ளஸ் இன்னொன்று கடவுள் மேலே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்கிறதுனால என் மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியுது, எல்லாத்தையுமே கிளியராக பிளான் பண்ண முடியுது, பட்ஜெட் போட முடியுது, எல்லாமே எனக்கு மைண்டு கிளியராக இருக்குது. ஸோ கிளியராக இருந்தால் தான் பட்ஜெட்டிங், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து சேவிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக போகும். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சீக்ரெட் மணி மேனேஜ்மெண்ட் டிப். இதை தான் வந்து நான் சீக்ரெட் டிப்பாகவே வந்து நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டாவது விஷயம், எனக்கு என் குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு, என்னென்ன செலவு அப்படிங்கிற கிளியர் கட் ஐடியா வந்ததுனால என்னோடய குடும்பத்துக்கு நான் ஃபேமிலி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட பட்ஜெட்டிங் ஐடியா கேட்டிருக்கீங்க. நீங்களே உட்காந்து பட்ஜெட் போடுங்க. உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செலவுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் வந்து என்கிட்ட மெயிலில் கேட்குறீங்க, பட் என்னென்ன செலவு பண்ணுறீங்க, இன்கம் மட்டும் சொல்கிறீங்க, பட் என்னால் பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணவே முடியாது. ஏன்னா என்னென்ன செலவு பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்களே அழகாக ஃப்ரேம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா இருக்கும், இன்கம் போதுமா இல்லை இன்னும் அதிகமாக நம்ம சம்பாதிக்கணுமான்னு. ஸோ நான் பட்ஜெட்டை வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எவ்வளோ பணம் என்னோடய குடும்பத்துக்கு ஆகும் அப்படிங்கிற இந்த கிளியர் கட் ஐடியா என்கிட்ட இருக்கிறதுனால. ஸோ நம்ம இதை பற்றி ஆல்ரெடி நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு, பட்ஜெட்டோட இம்பார்ட்டன்ஸ். அதனால் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். மூணாவது விஷயமும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், எப்படி நான் பட்ஜெட் போடுறனோ அதே இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு நாளும் செலவு கணக்கு எழுதுறதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். டெய்லி செலவு கணக்கு எழுதிட்டு அந்த மாதத்தோட முடிவில் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணுறேன். அப்போ எங்கெங்கெல்லாம் நான் தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கேன், ஸோ எங்கே ஓட்டை இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த தப்பாக நெக்ஸ்ட் மந்த் நான் செய்ய மாட்டேன். ஸோ பட்ஜெட்டிங் பற்றியும் ரெக்கார்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றியும் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது ரெண்டும் நம்ம பண்ணால் தான் நம்மளால் பணமே சேமிக்க முடியும். அதை டிஸ்கஸ் டீட்டெயிலாக பண்ணதுனால நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்னோட ப்ரைமரி ஜாப் லெக்சரர் ஜாப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 16,000. என்னோட மாத செலவு, என் குடும்பத்துக்கு ஆகக்கூடிய மாத செலவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 13,000 ரூபா. நான் எப்போதுமே பட்ஜெட் போடுவேன், ஓகேவா. லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸாக நான் 13,000 தான் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய மாத சம்பளம் 16,000, இதுதான் என்னுடைய ஃபிக்ஸட் இன்கம். அதில் 13,000 ரூபா என் குடும்ப செலவுக்கே போயிடும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் கையில்? 3,000 தான் இருக்கும். இந்த 3,000 நான் எப்படி சேமிக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த 3,000 வச்சு நான் எப்படி ஃப்யூச்சருக்கு, ஸ்கூலுக்கு இந்த மாதிரிலாம் சேர்க்க முடியும்? அப்போ என்னுடைய வருமானம் பத்தலை, என்னோடய வருமானம் கரெக்டாக இருக்குது, ஆனால் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற கிளியர் கட் ஐடியா எனக்கு வந்ததுனால தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், இந்த ஜாபையும் என்னால் விட முடியாது. அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏர்ன் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் நிறையா பார்ட் டைம் ஜாப்ஸ் செஞ்சு அதில் வரக்கூடிய பணத்தை என்ன செய்கிறேன், எக்ஸ்ட்ரா மணியாக ஏர்ன் பண்ணி என்னால் அதிகமாக சேவ் பண்ண முடியுது. ஸோ என்னோடய ப்ரைமரி ஜாபில் ஒரு 16,000 ப்ளஸ் நான் பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறையா பண்ணி அதில் ஒரு 10,000. ஸோ மொத்தமாக 26,000. அதில் எனக்கு 13,000 செலவுக்கு போக மிச்சம் 13,000 என்னால் என்ன செய்ய முடியுது, ஈஸியாக சேர்க்க முடியுது. ஸோ என்னோட இம்பார்ட்டன்ட் மணி மேனேஜ்மெண்ட் என்ன, நான் வாங்கக்கூடிய சம்பளம் இவ்வளோ தான். ஸோ எனக்கு 13,000 ஆகுது, சேவிங்ஸ் கம்மியாக பண்ணுறேன், அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கிளியர் கட் ஐடியா எனக்கு வந்ததுனால தான் நான் இப்போ எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுனால தான் என்னால் அதிகமாக சேமிக்க முடியுது. நான் என்னென்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறேன், அது மாதிரி என்னோடய குடும்பத்துக்கு சேர்க்கறது இல்லாமல் எனக்காக நான் என்னென்ன பர்சனல் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றினா டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க 13,000 நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து இது செட் ஆகாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் எப்படி இவ்வளோ கம்மியாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்னென்ன டிப்ஸை நான் என்னோடய செலவை குறைச்சிட்டு
அதாவது என்னுடைய செலவை குறைக்கிறதுக்கு, சிக்கனமாக இருக்கிறதுக்கு, ஒவ்வொரு செலவும் நான் எப்படி சிக்கனமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது என்னென்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவே என்ன செஞ்சாச்சு ஆல்ரெடி நான் போட்டாச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கரண்ட்டு செலவை எப்படி கம்மி பண்ணலாம், இபி பில்லை எப்படி கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் பெட்ரோல் செலவை எப்படி கம்மி பண்ணுறது, தண்ணி எப்படி சிக்கனமாக செலவழிக்கிறது, அதுக்கப்புறம் கேஸை எப்படி ஒரு சிலிண்டரை 2-3 மாதத்துக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் கடைப்பிடிக்கக்கூடிய எல்லா டிப்ஸையும், இந்த மாதிரி விஷயங்களை டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் எனக்கு 13,000க்குள்ளே செலவு வந்து அடங்கிடுது. ஸோ அதை எல்லாத்தையுமே தனித்தனி வீடியோவாக போட்டு ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதை திரும்பி சொன்னால் உங்களுக்கு பாயிண்ட் ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் என்னால் இவ்வளோ கம்மி சம்பளத்தில் ப்ராப்பராக வந்து என்னால் ஒரு நல்ல லைஃப் மெயின்டைன் பண்ண முடியுது. இன்னும் நான் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியிலையும் இறங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.